தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி பதிவில் ஆன்மீக பதிவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ருத்ரம். அது என்ன ருத்ரம்? இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நீங்களே ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரம் 3 தடவை சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? உங்களையே அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குறையும். இதை பெரிய பெரிய ஞானிகளும் ருசிகளும் முனிவர்களும் கண்ட கை தேர்ந்த மந்திரம், கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம்னா, ருத்ரத்தில் 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதை நான் படித்து பார்த்ததில், ருத்ரத்தில் நமகம் ஒன்று இருக்குது, சமகம் ஒன்று இருக்குது. இந்த நமகம் என்பதில் இறைவனை போற்றுறோம். கடவுள் மிகப்பெரியவன், அவன் எல்லாத்துக்கும் கரெக்டாக நீதி அளப்பான் அப்படின்னு அவர் போற்றுறது. என் பெருமான் சிவன் போல் உலகத்தில் எதுவும் தெய்வம் உண்டோ அப்படின்னு எப்படி இறைவனை போற்றுதல். அப்போ சமகம் அப்படின்னா தனது வேண்டுதலை நம்ம வேண்டுறோம் இல்லையா, கடவுளே எனக்கு நல்ல படிப்பை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆயுட்காலத்தை கொடு, எனக்கு எந்த பாவமும் பிடிக்கக்கூடாது, என்னுடைய ஆயுட்காலம் அதிகமாக இருக்கணும், வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய விண்ணப்பத்தை இறைவனிடம் என்ன பண்ணுறோம், சமர்ப்பணம் செய்து இறைவனுடைய அருளை எப்படி நம் பெறுவது அப்படிங்கிறது சமகம். சரியா? இந்த சமகம் அப்படின்னா இதுதான் பொருள். நமகம் அப்படிங்கிறது இறைவனை போற்றி பாடுதல்னு ஒரு பொருள் இருக்குது. இது ஸ்ரீருத்ரத்தில் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ருத்ரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? இதுதான் ருத்ரம். இருக்க வேத மந்திரத்திலையும் சரி வேதங்க ஸ்ரீருத்ர ஜபம் ஓமம் அபிஷேகம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது ஸ்ரீருத்ரம் ஈஸ்வரனை போற்றும் மிகப்பெரிய மந்திரங்க அது. ஸ்ரீருத்ரம் தம் துன்பங்களை போக்குவதோடு முக்தியையும் அளிக்க வல்லது என்பதை பெரிய புராணம் சொல்லியிருக்கு. ஸ்ரீருத்ரம் சாந்தி மந்திரமாகவும் சகல பாவங்களையும் போக்கும் பிராயச்சித்த மந்திரமாக விளங்கியிருக்குங்க. தெய்வ புருஷனுக்கே ஸ்ரீருத்ரம் கண்ணாகவும் அதனுள் இருக்கும் பஞ்சாட்சரம் கண் மணியாகவும் விளங்குவதாக ஹரத்துப்பாச்சாரியார் கூறியிருக்காரு. 63 நாயன்மார்களை ருத்ர பசுபதி நாயகர் ஸ்ரீருத்ரம் ஜபித்தே சிவமுக்தி பெற்றிருக்காரு. அந்தன அருமறை ருத்ரம் கொண்டு மாலையும் நிறையாயினா மாமலை சேவடி வழித்தோன்று என்று போற்றுகின்றார் பெரிய புராணத்துல சேக்கிலார். ஒரு மரத்தின் வேரில் நீருட்டா கிளைகள் எல்லாம் செழிப்பது போல ஸ்ரீரத்ன ஜபத்தால் எல்லா தேவதைகளும் திருப்தி அடைகிறார்கள் என்பதை சூத சம்ஹித்தை விருச்ச சசிச மூல பாக்கியக்கென சாகா புங்கெத்தி வைக்கத்தா சிவருத்ர ஜவாது பிரவத்தே ஏவாசி தேவதாதா அதோ ருத்ர ஜபாதேவ புக்தி முக்தி பிரசித்த என்று கூறுகின்றது. ஸ்ரீ ருத்ர ஜபம் ஓமம் அபிஷேகம் செய்பவன் பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுபடுகின்றான். அஞ்ஞானம் ஒளிந்து ஆத்ம ஞானம் பெறுகின்றான். இயற்கை வளம், நாடு நலம் வளம், கொடிய நோய்களிலிருந்து விடுபடுதல், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், உத்தியோகம், தொழில், வியாபார அபிவிருத்தி, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற நன்மைகள் பெறலாம். ஸ்ரீருத்ரத்திற்கு ஈடு இணை வேதத்திலும் சரி ஸ்ரீமதியிலும் சரி கிடையாது என்று சூத சம்ஹிதை கூறுகிறது. இத்தகைய அதி உன்னதமான ஸ்ரீருத்ரம் முறைப்படி ஜெபித்து ருத்ர ஹோமமும் ருத்ரா அபிஷேகமும் செய்வதே அதி உன்னத பலனை தரவல்லது. பரம உன்னதமான ஸ்ரீ ருத்ரம் முறைப்படி ஜெபிக்கும் பொழுது ஏற்படும் சப்த ஒளி அலை அதிர்வுகளும் ருத்ர யாகத்தை தீயிலிருந்து வரும் ஒளி கதிர்களும் புகை மண்டலமும் பிரபஞ்சமாகி உலகை தூய்மைப்படுத்துவதுடன் உலக வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களையும் துன்பங்களையெல்லாம் அகற்றி சர்வ இஷ்ட சித்திகளை எல்லாம் அளிக்கிறது. ஓ நம சிவாய, சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். என்னன்னா இதுதான் ருத்ர மந்திரத்தை ஒருத்தங்க சொல்றாங்களோ அவங்க எல்லா பாவங்கள்லேருந்து விடுபடுறாங்க. இன்னும் எளிமையான ஒரு முறை இருக்குது. காலையில் ஒரு 27 தடவை, மதியம் ஒரு 27 தடவை, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ ருத்ர நமகே
ஓம் ஸ்ரீ ருத்ர நமகே அது மட்டும் நீங்கள் சொன்னீங்களாவே நம்மளுக்கு தேவையான பாவங்கள் கழிந்து நமக்கு தேவை நியாயமான கோரிக்கைகளை சிவபெருமான் நமக்கு அருள் கொடுப்பான் என்பது பல வேதங்களிலும் சரி புத்தகளும் சரி ரிஷிகளும் முனிவர்களும் கண்ட உண்மை. நிறைய புக்குங்களில் வரலாற்று சுவடுகளில் இதை தான் பதிச்சிருக்காங்க. ஓம் ருத்ரனே நமக. நன்றி. நான் வழக்கறிஞர் மகாலட்சுமி.